Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த சாங்கை வச்சு எப்படி வந்து ஷேக் ஃபைல ஆட் பண்ணி VN ஆப்பில் எடிட் பண்ணுறதை இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய VN ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் கிட்ட VN ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து VN ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ரேண்டமாக ஒரு 9 ஃபோட்டோ நீங்கள் வந்து எடிட் பண்ணுறதுக்கு ஓவராலாக 9 ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 9 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 9 ஃபோட்டோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரிஜினல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆயிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்த வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக வந்து இந்த டூரேஷன் ஃபோட்டோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 70 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ 72 இல்லைனா 70 இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஃபோட்டோ வந்து ட்ரிம் பண்ணி வச்சுட்டு இங்கே சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த ஃபோட்டோ வந்து 72 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ அகைன் அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி ட்ரிம்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே பண்ணிங்கன்னா இந்த இடத்த வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்தீங்க இல்லையா. ஸோ அந்த டைம் செகண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ இருக்கும். இந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஃபோட்டோவுக்கு மூவ் ஆகிடும். மூவ் ஆனதுக்கப்புறம் அகைன் இந்த 0.72 செகண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அகைன் இதே போலவே வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கக்கூடிய 9 ஃபோட்டோக்குமே இந்த 0.72 செகண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஓவராலாக எல்லா ஃபோட்டோக்கும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ டைம் லைனை ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிவிடுவாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஜெட்டில் டவுன் இல்லைனா ஜெட்டில் அப்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்ளை டு ஆல்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணிங்கன்னா ஃபோட்டோட ஸ்பேஸ் எல்லாமே இந்த மாதிரி கிடச்சிடும். கிடச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் டைம் லைனை வச்சுட்டு அகைன் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோ ஆன் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த இமோஜி வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வர மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோ நடுவில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லைட்டுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக டூரேஷன் வந்து செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இந்த அப்ளை டு ஆல்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே டைம் லைனை வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோ ஆன் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக ஃப்ரேம் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் டைம் லைனை ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடியோ சிம்பிள் இருக்கும். அந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு மை மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபைல் ஆப் இருக்கு இல்லையா. இந்த ஃபைல் ஆப்பை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் கொடுத்துருக்கக்கூடிய ஆடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு VN ஆப்லேயே அந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்களோ ஸோ அந்த ஃபோல்டர் வந்து மை மியூசிக்கோ இல்லை ஏதாவது ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அந்த சாங்கை செலக்ட் பண்ணிட்டு யூஸ்னு இருக்கும். இந்த யூஸ்ன்றதை கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து சாங் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்ட பிறகு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணினா கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ண அந்த சாங்குக்கும் ஃபோட்டோவுக்கும் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும்.
தெரியும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு ஓவராலாக ஒரு வாட்டி வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னாலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறைய எடிட்டிங் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியும்.